நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான சிவன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 ஜீவ பிரபந்தத்துல இந்த நம்ம ஜூம்ல கிட்டத்தட்ட 5 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். பல விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு பிரபந்தத்துல இந்த வருஷம் இந்த மாதம் மார்கழி மாதம்ங்கிறதுனால திருப்பாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல இப்போ 25வது பாசுரம், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இப்போ நான் 2-3 அர்த்தங்கள்ல விசேஷங்கள்ல சொல்லிருக்கேன். என்ன சுவாமி விசேஷம் இல்லையா? இந்த பாசுரத்துல என்ன விசேஷம்? ஒவ்வொரு மாசமும் தான் நம்ம கேட்கிறோம், ஒரு வருஷமும் தான் கேட்கிறோம் சுவாமி இந்த பாசுரம் திருப்பாவை. ஆனாலும் ஏதாவது என்ன பேசுறவாளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, கேட்கறவாளுக்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அது இப்ப யூடியூப் வேற வந்ததுனால உடனே அவ ரெஃபர் பண்ணிடுறா. இவர் இப்படி சொல்லிருக்கார், அவர் அப்படி சொல்லிருக்கார், நீங்களே போன வருஷம் இப்படி சொன்னாலே, இப்படி எல்லாம் ரெஃபர் பண்ணி சொல்றா, கமெண்ட்ல போட்டுடுறா. அதனால சொல்றவாளுமே எங்களை மாதிரி இருக்கிற உபன்யாச கர்த்தாலுமே கொஞ்சம் அதை என்னென்ன இருக்குன்றது எடுத்து வெவ்வேறு விஷயங்கள்ல வெவ்வேறு அர்த்த விசேஷங்கள்ல அந்த அர்த்தம் பேசிக் அர்த்தம் மாறாம புதுசா என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த வருஷம் என்னன்னா, நம்ம சாதாரணமா பாக்குற மாதிரி பிலசாபிக்கல் திங்கிங் மட்டும் இல்லாம, ஏன்னா ஆண்டாள் பாசுரங்கள்லாம் சில பேர் 5 பாசுரம் 10 பாசுரமா இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதுல இந்த வருஷம் ஆண்டாளுடைய பக்தி இல்லாமல் தமிழை பரப்பவே முடியாது சுவாமி. பக்தியில் விளைஞ்சதுதான் தமிழே. அதுவும் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்த புருஷர்கள் இவர்களால், ஏன்னா இவர்களுக்கு எல்லாமே பக்தி தான் மெயின். அதனாலதான் நமக்கு தமிழனுடைய வளர்ச்சி இருந்தது. அதனால தமிழனுடைய அழகு, ஆண்டாளுடைய பக்தி, இத ரெண்டையும் இந்த வருஷம் ஒரு சேர எப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம பாசுரத்தினுடைய பாசுரம், அதனுடைய விளக்கம், சாதாரண விளக்கம் பார்க்கலாம். அதற்கடுத்து அந்த பாசுரத்தினுடைய கொஞ்சம் பிலசாபிக்கல் தத்துவார்த்தங்கள் என்ன இருக்கு, அதற்கடுத்தது பக்தியோடு கலந்த அழகு. இது மூணையுமே கொஞ்சம் கொஞ்சம் கலந்து பார்த்து வரலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஏன்னா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த 12 சொற்கள் 12 எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒருன்னு வராது, ஓ அப்படின்னு தான் வரும். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஏன் சுவாமி இப்படி எல்லாம் பண்ணணுமா? மகாபாரதத்துல, பாகவதத்துல, ராமாயணத்துல இல்லையா? தருக்கில் ஆனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழப்பிட்ட கஞ்சன். இந்த கஞ்சன் கம்சனுக்கு, இப்ப கம்சன் எழுதுவா, கம்ஜன் எழுதுவா. இந்த கம்சனுக்கு எப்படி எல்லாம் போடுற பாருங்க. தரிக்கில் ஆனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பிட்ட கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்று என்ன நெருப்பென்ன நின்ற நெடுமாலை உன்னை அர்ச்சித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்லும் சேவம் யாம் பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணுவோம் உனக்கு? பறை தருதியாகில் எங்களுக்கு மனசை மாத்திட்டு சேஞ்ச் பண்ணி உங்களுக்காக நாங்க பாடிட்டு போவோம். இப்படிதான் சொல்றேன். இத மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஓரிரவிலே தேவை ஒரு பக்கம், ஒரே இரவு தான், அதே இரவுல என்னென்ன அதிசயங்கள் எப்படி எல்லாம் நடந்துருக்கு சுவாமி. அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துல எல்லாமே நடந்து போச்சே. பயந்துட்டா. எப்படியும் கிருஷ்ணன் பகவான் பிறக்க போறான், அசரீரி வந்து சொல்றதுன்னு தெரியும் இவாளுக்கு, 8வது குழந்தைன்னு தெரியும். இருந்தாலுமே குழந்தை பிறந்த உடனே 4 கரங்களோட பிறந்தோடனே எப்படி சுவாமி இருக்கும்? எந்த பெத்தவா பயப்படாம இருப்பா? இல்ல, பயப்பட்டா. அதுக்கு அடுத்தது இதுக்கு நீ இப்பா குழந்தையாரு, சாதாரண குழந்தையாருன்னு கேட்ட உடனே அது குழந்தையாயிடுத்து. ஆனா பக்கத்துல பார்த்தா டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கிறதா. என்னடான்னா இவருடைய கைகள் இருந்த கை வலைய இதுவெல்லாம் போயிடுத்து, விலங்குகள் போயிடுத்து, கேட் எல்லாம் திறந்து கொடுத்து எல்லாரும் தூங்கி போயிட்டா. அடுத்த அதிசயம், இந்த குழந்தை இப்படி எல்லாம் பண்றது, பேச ஆரம்பிச்சுட்டு குழந்தை. உடனே என்ன பண்ணுது, நான் இங்க இருந்து இதே ராவுக்குள்ள இன்னொரு இடத்துக்கு போயிடணும், இதே ராத்திரிக்குள்ள என்னை கொண்டு போய் எங்க விட்டுரு, இருட்டு மழை சொல்லுவா, கருக்கல் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருட்டு, அந்த மாதிரி மழை, அதுல நீ என்னை கொண்டு போய் என்ன யமுனைக்கரை இந்த பக்கம் இருக்கு, நீ அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுரு இறைவா. ஆனா ஒன்னே ஒண்ணு தைரியம் என்ன, எனக்கு குழந்தை இருக்கிற குழந்தை பகவான் வந்து பிறந்திருக்கான்.
யாரும் தேவகிக்கு வசுதேவருக்கும். இதெல்லாம் பார்த்தோம் நம்ம நாராயணத்துல. வசுதேவர் தேவகிக்கு இது எத்தனாவது பிறவி, எப்படி பகவானை அடைஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒளித்து வளர. ஏன்னா கம்சனுக்கு தெரியாது குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்குன்னு. அதனால நந்தகோபன் யசோதையை ஒளித்து வளர்ற. அவளுக்கே தெரியாது, நந்தகோபன் செய்திக்கே தெரியாது இந்த இடத்துல கம்சன் ஒளிஞ்சு வளர்ந்து இருக்கான்றது. தரிக்கில் ஆனாகி தான் தீங்கு நினைந்த நெருப்பை, தரிக்கில் ஆனாகி சகிக்க முடியல. கண்ணன் பண்ற சேஷ்டைகள் இருக்கே, சில சேஷ்டைகள் நல்ல சேஷ்டையும் சரி, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பூதம் வந்து பக்கத்துல உருண்டு கிடக்கிறது. 2 மரங்கள், சக்கட்டாசுரனா வந்தவர்கள் 2 பேரா 2 பெரிய பெரிய மரங்களை ஒரு செகண்ட்ல முடிச்சு போட்டுட்டான். குக்கா வந்தவனை அடிச்சு போட்டுட்டான். இதெல்லாம் கரிக்கலானாகி தான் தீங்கு நினைந்த கம்சன் எப்படிப்பட்டவன்? அசுராம்சமானதால் தானே கடுகளை விளைவித்துக் கொண்டான் அப்படின்னு சொல்றார். தரிக்கில் ஆனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன். கருத்தை பிழைப்பித்த கம்சனுடைய கருத்து பிழை கூறும்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். மிஸ்ஸிங் சுவாமி, பயங்கர மிஸ்ஸிங். பிழை கூறும்படி இருக்கக்கூடிய கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில், நம்ம அடுப்புல என்னமோ சொல்லுவா இல்லையா, வயிற்றில் நெருப்பு கட்டின்னு இருக்கேன்னு. கஞ்சன் எப்படி கம்சன், கஞ்சன்னா கம்சன் இல்லையா, கம்சன் அந்த எப்போ அசரீரி சொன்னதை கேட்டானோ இல்லையோ, அப்பையிலேருந்து அவன் வயத்தில் நெருப்பு தான் கட்டின்ட்டான். சாதாரண வார்த்தை சொல்றோம் இல்லையா, அததான் சொல்றா ஆண்டாள். நெருப்பென்ன நின்ற அவனுடைய வயிற்றுல நெருப்பு மாதிரி எப்ப பாட்டாலும் கட்டின்னு இருக்கிற அவனுக்கு சாவை உண்டாக்கக்கூடிய நெடுமாலே. அகைன் இது அவதார நோக்கத்தை சொல்றான். நெடுமால்னா நம்ம வியாக்கியான கருத்தா சொல்லிச்சு பலவிதமான அர்த்த விசேஷம் சொல்றோம். சாதாரணமா திருவிக்கிரம அவதாரம்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனால் நெடுமால் அப்படின்னா நெடு, நீடு, நெடு இதனுடைய விரிவாக்கமாக வரக்கூடியது. நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலை உன்னை அறுத்தித்து வந்தோம், அபேட்சித்து வந்தோம் அப்படின்னு சொல்ற. உன்னை நான் அண்டி வந்தோம் அப்படின்னு அர்த்தம். நெருப்பென்ற உன்னை இறந்து வந்தோம், உன்னை யாச்சித்து வந்தோம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், என்னது பறை தருதியாகில், நாங்கள் அபேட்சித்த பறையினை அடிக்கிறபடியானால் திரு தக்க செல்வம். இது மேன்மை பொருந்திய. திரு அப்படின்னா மேன்மை பொருந்தியன்னு அர்த்தம். செல்வம்னே அதுவே அர்த்தம். திருன்னா செல்வம். திரு திருமதி, செல்வம் செல்வி இல்லையா. திருனா மேன்மை பொருந்தியன்னு ஒரு அர்த்தம். திரு தக்க செல்வம், தகுந்த செல்வம். திரு தக்க செல்வம் அப்படின்னா மேன்மை பொருந்திய, தகுதி பொருந்திய, தகுதி உண்டாக்கக்கூடிய செல்வம். செல்வமும் சேவகமும். இது சேவகம்னா என்ன, வீரியம்னு அர்த்தம். சேவகமும் திருத்தக்க செல்வம் சேவகம் யாம் பாடி, நாங்க பாடினோம், யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து இருந்தேனோர். வருத்தம் இல்லாம மகிழ்ச்சியோட நாம் இருப்பதற்காக. இதெல்லாம் எதுக்கு சொல்றா ஆண்டாள்? நம்ம ஆரம்பத்துல இருந்தே கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டாள் வந்து நோன்பு நோப்பதற்காக ஆரம்பிச்சிருக்கா. நாங்கள் இதெல்லாம் செய்தால் உன்னை வந்து அண்டி நோன்பை நோக்கிறோம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதாவது மாதா பிதா என்றபடி அன்னை ஆயத்தனாய் இருப்போம் மகனானவனின் பாக்கியமாகும். ஜீவர்களைப் போலவே பிறக்க வேண்டியதில்லையாயிடும் வயிற்றிலே முழுமையால தங்கி என 10 மாதங்கள் தங்கி அவருடைய ஆண்டாள் பாசுரங்கள்ல, ஆழ்வார் பாசுரங்கள்ல பாகே சொல்லுவா 12 மாதங்கள் இருந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவா. 10 மாதம் கடந்து 2ஆம் நாள் பிறந்தது அப்படின்னு. இப்படியாக உன்னை திருத்தக்க செல்வம், திருவை உடைய செல்வம் அர்த்தம். திருவும் திரு தக்க செல்வம் அப்படின்னா திரு விரும்பத்தக்க செல்வம். திரு விரும்பத்து, திருன்னா யாரு, பகவான். திருன்னா யாரு, திருமதி. திருன்னா செல்வம். செல்வத்துக்கு அடிப்படையானவள் மகாலட்சுமி. மகாலட்சுமி விரும்பத்தக்க செல்வம்னா எது, ஞானம், கல்வி செல்வம், செவிச்செல்வம், பொருள் செல்வம். இது எல்லாமே சேர்ந்ததுதான் இல்லையா. அத்தனை செல்வங்களும் சேர்ந்ததுதான். வெறும் செல்வம் அப்படின்னா பணம்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. கல்வி செல்வம், பொருட்செல்வம், ஞானம் எல்லாம் சேர்ந்ததுதான். அப்படி நீங்கள் வேண்டுவது என்ன, இதுல என்ன சொல்றா, எங்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எங்களுக்கு அதையெல்லாம் கொடுத்து, எங்ககிட்ட கெட்டது ஏதாவது இருந்தனா அதை நீக்கி எங்களுக்கு அருள் செய்வாய்
அப்படின்னு சொல்றார். என்ன அருள் செய் அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அப்படின்றது ஆழ்வாருடைய வாசனம் இல்லையா? முதல்ல எனக்கு அழிச்சிரு, ஒரு எனக்கு அந்த பலனை கொடுத்துரு. அதுதான் சொல்ற, எங்களுக்கு உன்னை அடைவதிலே தடையாக இருப்பது எதேனும் இருப்பின் அவற்றையெல்லாம் போக்கி எங்களுடைய துயரங்களெல்லாம் நீக்கி நாங்கள் மகிழுமாறு எங்களை அங்கீகரிக்கிறவாய் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இது சாதாரணமாக சொல்லக்கூடியது, அர்த்த விசேஷத்திலே வரக்கூடியது. இதுல நம்ம பகவானுடைய இது பார்க்கச்சே ரெண்டு பெயின். மற்ற அவதாரங்களை விட நம்மளுக்கு தெரிஞ்சது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். அடுத்தது பார்த்தோம்னா நிருசிம்மாவதாரம். நிருசிம்மன் இந்த பிரதோஷத்துல அவதரித்தவன் நிருசிம்மன். நிருசிம்மாவதாரம் ரொம்ப ஃபேமஸ். ராமாவதாரத்துல கூட ராம நவமின்னு சொல்றோம், நிருசிம்ம ஜெயந்தின்னு சொல்றோம். நிருசிம்ம ஜெயந்தி ராமநவமி. ஆனா கிருஷ்ணாவதாரத்தை ரெண்டு விதமாக கொண்டாடுறோம். கிருஷ்ணாஷ்டமின்னு கொண்டாடுறோம், கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுறோம். கோகுலத்திலே பிறந்ததுனால கோகுலாஷ்டமி, கிருஷ்ணன் பிறந்ததுனால கிருஷ்ணாஷ்டமி அல்லது ஜென்மாஷ்டமி. ஆனா கூடவே நிருசிம்ம ஜெயந்தி மாதிரி ஸ்ரீ ஜெயந்தி, ராமநவமி மாதிரி ஜென்மாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி, நிருசிம்ம ஜெயந்தி மாதிரி ஸ்ரீ ஜெயந்தி. ரெண்டையும் கொண்டாடுறோம். இந்த திதியையும் கொண்டாடுறோம், நட்சத்திரத்தையும் கொண்டாடுறோம். இது ரெண்டுமே கொண்டாடக்கூடியது. மெயினா ராமநவமிக்கு ராமனுடைய புனர்வசு நட்சத்திரமா இருந்தாலுமே திதி தான் மெயின். ராமநவமி தான் கொண்டாடுவா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைகளிலே வரும் அஷ்டமியும் திங்கட்கிழமைகளிலே வரும் நவமியும் மிகவும் உத்தமமானது. ஏன்னா திங்கட்கிழமையிலே வந்த நவமியைத்தான் மகாலட்சுமி பிறந்தது. அந்த மகாலட்சுமி பிறந்த நவமியில் பிறந்தவன் தான் ராமன். என்னைக்கு விஷ்ணு மகாலட்சுமியை விட்டு பிரியவே மாட்டான் சுவாமி. யாருக்கு மனசு வரும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மகாலட்சுமியாரி மனைவி இருந்தா பிரியறதுக்கு மனசு வருமா சொல்லுவோம்? மனசே வராது. அதனாலே மற்ற அவதாரங்களை காட்டிலும் கண்ணனுடைய அவதாரம் விசேஷமாக சொல்லப்படக்கூடிய அவதாரம். போன பாசுரத்தை பார்த்தோம், ஆண்டாள் எப்படியெல்லாம் கண்ணனை போற்றினாள். போற்றி 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 வாழ்க வாழ்க வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பரவோடி 100,000 மல்லாடுதின்தோடு மணிவண்ணா உன் சேவடி செய்திருக்காப்பு. எப்படியெல்லாம் தன்னுடைய மாப்பிள்ளைய மாமனார் கொண்டாடினார் இல்லையா? நம்ம இது தவிர வராக ஜெயந்தி இருக்கு, மற்ற ஜெயந்திகள் இருக்கு. நிருசிம்ம ஜெயந்தியும் வராக ஜெயந்தியும் கொண்டாடுறோம். ஆனா இது ரெண்டையுமே சேர்த்து கொண்டாட போறது பகவானுடைய விசேஷம். ஒளித்து ஒளித்து ஒருத்தி மகனாய் அன்மயமாக கொள்க. ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இன்னொன்னு ஒளித்து ஒருத்தி மகனாய் வளர. ஏன்னா இங்க பிறந்தவனை அங்கதான் ஒளிச்சு வச்சு வளர்த்தான். ஒளித்து மகனாய் பிறந்துட்டான், ஆனால் ஒளித்து வளர்வது அங்கதான். அதனால இங்க இருக்கிறத இந்த கசடர கற்பவை கட்டவன் நிற்க அதற்கு தகன ஒரு திருக்குறள் இருக்கு சுவாமி. அதை நம்ம எப்படி பாக்குறோம்? இது நான் தான் அர்த்த விசேஷம் இப்படி சொல்லிருக்கேன், வேற யாரும் சொல்லிருக்காளான்னு தெரியல. கற்க கசடர கற்க கசடர கற்பவை கற்றவின் கற்பவை கற்றவின் கற்க நிற்க திரும்பவும் கற்க அதற்குத்தக நிற்க கற்க. இந்த கற்கன்ற வார்த்தைய அந்த மற்ற 5 வேர்ட்ஸ்லயும் போட்டு நீங்க பார்க்கணும் அதை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் கத்துட்டே இருக்கணும். கற்றல் என்பது ஒரு அளவோடு நிற்றல் அல்ல, கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த மாதிரி இவ சொல்றா, ஒருத்தி மகனாய் ஒளித்து, ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து. இங்க பிறந்தது ஒரு இடத்துல, ஒளிந்து வளர்வது வேற ஒரு இடத்துல. அவ்வொருத்தி கண்ணன் பிறக்கும் போது தெளிவாக இல்லையா, அவளுக்கு தெரியவே தெரியாது. இந்த விசேஷ பாருங்களேன், தேவகிக்கு குழந்தை பிறந்திருக்கு. தேவகிக்கு தன்னுடைய குழந்தை கிருஷ்ணன்னு நன்னா தெரியும். ஆனா யசோதைக்கு தன்னுடைய குழந்தை யாருன்னு தெரியுமா? கிருஷ்ணன் தான் நினைச்சுட்டு இருக்கா. இவன் வளர்றது ஒளிந்து வளர. யாரு? பெத்த தாய் தந்தையருக்கே வெளிச்சம் இல்லை. அப்படி ஒளித்து வளரக்கூடியவன் கிருஷ்ணன். ஒளியை கொடுத்து வளரக்கூடியவன். ஒளித்து அப்படின்னா ஒளி விட்டுன்னு ஒரு அர்த்தம் சுவாமி. ஒளித்துன்னா ஐ மீன் ஒரு மாதிரி ஒளித்து ஒளிந்து, அதனுடைய இன்னும் இத்தானந்த விகாரம்னு சொல்லிடலாம். இன்னொன்னு ஒளி தந்து அப்படின்னு அர்த்தம். ஒளித்து அப்படின்னா ஒளி தந்து, வலித்து வலி தந்து இல்லையா? ஆட்பித்து அப்படின்னு சொல்றேன், ஆண்மை தந்து. அந்த மாதிரி ஒளி தந்து. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்ன பண்ண, எல்லாருக்கும் ஒளி தந்தான். கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இடம் கம்சனுக்கு தெரிஞ்சு போச்சே, இவன் தான் கிருஷ்ணன் தெரிஞ்சு போச்சே. அந்த இடத்துக்கு உத்தவர் வராரே இல்லையா? அந்த இடத்துக்கு இவருடைய ஆச்சாரியன் வராரே, வந்து
ஜாதகர்ணம் நாமகரணம் பண்றாரே, அந்த அளவுக்கு ஒளி வீசக்கூடியவன். துவாரகையில் இருந்தான், கோகுலத்தில் இருந்தான், மதுரையில் இருந்தான், துவாரகையில் இருந்தான், எங்க இருந்தாலும் ஒளி வீசிக்கொண்டே இருந்தது. ஒளித்து வளர செவ்வா வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவன். அடுத்தது சிசுவா இருக்கும் போதே பாறையினால் அடித்து கொள்ள, இந்த ஒளிந்து வளர இங்க குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை அழிச்சுன்னு வந்தார் இவர். அழிச்சுன்னு வந்த உடனே அந்த குழந்தையை கம்சன் கொண்டுட்டார். அந்த குழந்தையை கொல்லுவதற்கு முன்னே ஆகாசத்திலே சென்று சொல்லிட்டு போயிடுச்சு, உன்னை கொல்லுவதற்காக அங்க கிருஷ்ணன் வளர்ந்துருக்கான்னு. இங்க கோகுலத்துல கிருஷ்ணன் வளர்றான்னு சொல்லிட்டு. ஆனா யாரு கிருஷ்ணன்னு கம்சனுக்கு தெரியுமா? கம்சனுக்கு கூட தெரியலாம் சுவாமி. கிருஷ்ணனை பார்த்த உடனே இவன் யாரு கிருஷ்ணன்னு தெரிஞ்சிடலாம். ஏன்னா கம்சனுக்கு ஒரு எதிரியை பத்தி தெரியும். ஆனா கம்சனுக்கு கூட இருக்கிற ஜால்ராக்களுக்கு எல்லாம் தெரியுமா யாரு கிருஷ்ணன்? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுனுட்டா. யாரு கிருஷ்ணன்னு புரிஞ்சுனுட்டா அப்படின்னா, நான் இதை திரும்பி சொல்றேன். இத முதல்ல செஞ்சது விஸ்வாமித்திரர் தான். முதல்ல கூட்டுன்னு போனாரு. கூட்டுன்னு போன உடனே ஒரு பொம்பளை காட்டி இவர் முதல்ல கொண்டுடுன்றார். இவ தாடகி, அரக்கிப்பா, நீ சாதாரண நினைக்காத, பொம்பளை நினைக்காத, இவ அரக்கி, தாடகி, இவளை கொண்டுடு அப்படிங்கிறார். ராமன் கொண்டுட்டான். அதே மாதிரி இங்க பூதனையை அடிச்சு டெஸ்ட் பண்றார். ராமாவதாரத்தை நீ அவதாரம் எடுத்து வந்த இல்லையா, இப்பயும் நீ சொன்ன இல்லையா, உனக்கு அவதாரம் எடுத்து மொத்த வந்திருக்கான், அவன் தான் உன்னை கொல்ல போறான் அப்படின்னு ஒரு அசரீர் சொல்லித்த. எப்பயும் தன்னுடைய அக்காவையும் அத்திம்பேரையும் தேர்ல வச்சு அழிச்சுட்டு வரச்சேன். அதை இவன் கேள்விப்பட்டிருக்கான், ராமாயணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கான். அதனால கம்சன் என்ன பண்றான், டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம், முதல்ல பொம்பளை அனுப்பு, யார, பூதனை அனுப்புன்னு பூதனை அனுப்பிச்சான். பூதனை வந்து அவன் திரும்பி வரவே இல்லை. பின்னாடி ஒற்றர்கள் அனுப்புவா இல்லையா, பூதனை கொல்லப்பட்டாள் அப்படின்னு உடனே யாரு கொன்னது அப்படின்னா அந்த ஸ்கிரீன் டவுன் பண்ணி பாக்குறதுன்னு சொல்லுவா. ஒவ்வொன்னா இப்ப நம்ம வந்து இதுல பாக்குறோம் இல்லையா, யாராவது ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா வீட்டுல வச்சிருக்கிற இந்த விஷயங்கள் மூலியமாக இல்லையா, அந்த மாதிரி ஏதோ தடயங்கள், அந்த தடயங்களை ஒன்னொன்னா விளக்கின்றே வந்தோம்னா கடைசியில இதுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அந்த மாதிரி கம்சன் பூதனையை அனுப்பிச்சு பூதனையை கொன்ன உடனே இவன் தான் கிருஷ்ணன், சோ அவனை வந்து டார்கெட் பண்ணுங்கோ அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். அததான் சொல்றார். அப்படி அங்கேயும் பெண்ணால் டார்கெட் பண்ணப்பட்டு இங்கேயும் பெண்ணால் தான் டார்கெட் பண்ணப்பட்டு ஒளித்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் தரிக்கிலானாகில் தான் தீங்கு நினைத்த, தனக்குத்தானே தீங்கு நினைச்சுக்கிறான். வேற யாரும் அவனுக்கு வந்து கம்சனுக்கு மத்தவன் யாரும் கெடுதி பண்ணவே வேண்டாம், அவன் ஒருத்தனே போறோம். உன்ன மாதிரி 2 பேர் இருந்தா வேண்டாம், நீ ஒண்டியே போறோம் இல்லையா, அததானே சொல்றாரு. சாத்தியமாகாது. தேவகி நினைத்தால் ஒளிந்து வள வேண்டியிருந்தது. வளர சிசுவாயிருக்கும் போது கஞ்சனால் பாறையில் அடிக்கப்பட்டதும் பாலும் தயிரும் வெண்ணையுமாய் வேண்டின மட்டும் உண்டு ஜடமாய் வளர்ந்து தலைக்கு நாளாக தனக்கு சிறந்த சக்தி இருப்பதா பிரம்மத்தின் விரோதியா இருப்பது ஒருவாறு தகும் என்ற கணத்திலே தான் தீங்கு நினைப்பது இறைவனாலும் முடியாத ஒன்றாயிடுத்து. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது நெடுமாலே அப்படின்னா, கஞ்சனை கொல்வது அவன் தேவகி வசுதேவர்களுக்கு விரோதி என்றதால் மட்டுமன்று. யாரு வியாக்கியானகர்த்தா சாதிக்கிற, கோகுலத்திற்கும் விரோதி, கோகுலத்துக்கும் கம்சனுக்கும் ஆகாதான். கோகுலத்துக்கும் கஞ்சன் விரோதி, கம்சன் விரோதி. வசுதேவரோட அபிமானத்தினாலே மித்தனான நந்தனிடத்திலும், ஏன்னா வசுதேவருக்கு நந்தகோபனை பிடிக்கும், இவருக்கு மாமனை அத்திமேரை பிடிக்காது. யாருக்கு, கிருஷ்ணனுடைய மாமா கம்சனுக்கு. அத்திமேர் வசுதேவனை பிடிக்காதுங்கிறதுனால வசுதேவனுடைய ஃப்ரெண்டு நந்தகோபனையும் பிடிக்காது. நந்தகோபரை பிடிக்காதுங்கிறதுனால யசோதையை பிடிக்காது, அங்க இருக்கிற பிரஜைகளை பிடிக்காது, கோகுலத்தையே பிடிக்காது. சோ அவர்களுக்கெல்லாம் நீண்ட நெடிய மாலாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு அதனால சொல்ற என்று எங்களிடம் அபிமானம் வெகு நீண்டு இருப்பதாலே நெடுமால் என்பது தபும். மம மத்பக்த பக்தேஷு, அதாவது நியாயமாய் மேன்மேல் பிரீத்தி அதிகமாயிற்று அப்படின்னு சாதிக்கிறார். இந்த மாதிரி சின்ன சின்ன அர்த்த விசேஷங்களோடு கீழ்ப்பாசுரத்துல நம்ம ஒரு விசேஷம் பார்த்தோம், பாக்ய யாகம் அப்படின்னு பார்த்தோம். திருவாராதனத்திற்கு உகந்ததாக இருக்கக்கூடியது சன்னிதானத்தினுடைய பொருள்கள், எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண கண ஆயுதாதிகளை எல்லாம் அனுபவித்து இப்பாசுரத்துல ஆராதிக்கவே அனுபவிக்கிறோம். இந்த போன பாசுரத்துல பார்த்தோம், அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா,
அடி போற்றி, குழல் போற்றி, கையில் வேல் போற்றி, குணம் போற்றி, கடல் போற்றி. கடல் அப்படின்னா நம்ம வேற ஒரு அர்த்தம் பார்த்தோம். கடல் அப்படின்னா சாதாரணமாக வீரக்கழல்னு சொல்லுவோம், வீரம்னு சொல்லுவோம். கடல்னா கால்னு சொல்லுவோம், பாதம்னு சொல்லுவோம். கடல்னு பாதத்திலே போட்டிருக்கக்கூடிய தண்டை கழல் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொரு அணிகலன்கள். இப்படிப்பட்ட அணிகலன்களை பார்த்துட்டு வந்தோம். கையில் இருக்கிற சக்கராயுதம் அது பார்த்தோமா. அதற்கு அடுத்தது வேல், வில், வாள், இப்படி எல்லாம் பார்த்துட்டு வந்து அதையெல்லாம் இப்ப ஆராதிக்கக்கூடிய வரிசைகளிலே இருக்கக்கூடியது. அந்த ஆராதனை நடக்கும் விதமாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறாள்னு பிலசாபிக்கல் திங்கிங்ல சொல்றாங்க. சரியா? இப்ப அடுத்தது தமிழினுடைய அழகு பார்ப்போம். பக்தியோடு கலந்த அழகு. ஹஸ்தத்தின் 10ஆம் நாள் திருவோணம். ரோஹிணியா திருவோணமா? இப்ப ஹஸ்தம்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பார்த்தேன்னா 10 ஆள் திருவோணம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி. ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம். 9வது அடுத்து 9 நாள் கழித்து வரக்கூடியது ரோஹிணி. ரோஹிணிக்கு 9 நாள் கழித்து வரக்கூடியது ஹஸ்தம். ஹஸ்தம் சித்திரை இல்லையா? அந்த ஹஸ்தத்துக்கு 9வது நாள் திருவோணம். திருவோணம் பகவான் பிறந்தது, ரோஹிணி பகவான் பிறந்தது. இப்போ 9க்கு 9 ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து. ஒருத்தி ஒரு அப்படின்னா 10ன்றதுக்கு முன்னாடி வரக்கூடியது. இப்போ நம்ம 9 சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்ல சொல்லச்சே என்ன சொல்லுவான்னா 10க்கு 1 குறைச்சல் அப்படின்னு சொல்லுவான். 100க்கு 1 குறைச்சல். மற்ற பல லாங்குவேஜ் அப்படியே இருக்கு. 99, 100 இல்லையா? 91, 93 இப்படியாக சொல்றதுனால என்னன்னா 9 அப்படிங்கிறது விரிவாகிறது. இந்த 9ஆக வரக்கூடியது ஒரு ரவுண்டு முடிச்சு அடுத்தது 10, 1ம் 0வும் வந்துடுறது. அதனால அந்த 9க்கு வரதுக்கு பகவான் பிறந்தது ரோஹிணி, அடுத்தது திருவோணம், ஹஸ்தம், அடுத்தது திருவோணம் அப்படின்னு சாதிக்கிறார். இது தேவகி யசோதை உலகு தன்னை உள்ளொடுத்தி வைத்து மீண்டு உலகு தன்னிலை பிறந்து நம்முடைய ஃபேவரைட் திருமசி ஆழ்வார் சொல்வார் இல்லையா? தன்னிலை திரைத்தெழும் தடங்கவன் தடங்குடல் தன்னிலை திரைத்தெழுந்து அடங்க என்ற நன்மை போல் நின்னுலை பிறந்திருந்த வெப்பவும் திரிவும் நின்னுலை அடங்க என்று நீர்மை நின்கண் என்றதே அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாமே உனக்குள்ள தோன்றிட்டு உன்னுள்ளே உலகு தன்னை வைத்து எடுத்து உலகு தன்னை உள்ளே வைத்ததும் நீ, அதை காட்டுவதும் நீ, பகவான் நீதான். இப்படி ஓர் இரவுக்குள்ள நீ என்ன பண்ற? நாடகங்கள் பல ஆடி இருக்க அப்படின்னு சொல்ற. இந்த மாமான்னு சொல்லச்சே ராமாவதாரத்துல ராமாவதாரத்துல ராமனுக்கு அதாவது கௌசலைக்கு யாரும் கிடையாது, ஒரே பொண்ணு. கைகேயிக்கு ஒரு மாமா இருந்தார், யுதாஜித் அப்படின்னு பேரு. பரதனுடைய மாமா யுதாஜித் அப்படின்னு, கைகேயனுடைய சகோதரன் யுதாஜித். ஆனா அவன் பரதனுக்கு ஹெல்ப் பண்ணான். இங்க மாமா என்ன பண்ணார்? கம்சன் பகவானுடைய மாமா, கிருஷ்ணனுடைய மாமா. ஆனா கிருஷ்ணனையே கொன்றதுக்காக பாக்குறான் இல்லையா? தான் தீங்கு நினைந்தல், தானே தீங்கு நினைச்சான். யாரு? தன்னுடைய மருமகனுக்கு. ஒரு மாமா மருமகனுக்கு தீங்கு நினைக்கலாமா? அப்படிப்பட்ட மாமாவா இந்த மாமா இருக்கானே, அந்த மாமா அப்படி இருந்தான், இந்த மாமா இப்படி இருக்கானேன்னு சாதிக்கிறார் ஆண்டாள். தான் தீங்கு நினைந்த கருத்தை பழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பாக நின்றவன். நம்ம பட்டினத்தாருடைய பாசுரம் பார்த்தோம்னா சொல்லுவோம், முன்னையிட்டதை முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென் இலங்கையிலே. அந்த வார்த்தை எங்கேருந்து வருது? தென்னிலங்கை கோமானை சற்று போன பாசுரம் பார்த்தோம், சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றி அப்படின்னு. சோ அப்படின்னா வடக்க எங்கேயோ இலங்கை இருந்திருக்கு சுவாமி இல்லையா? அதை நாம பார்ப்போம். அதேதான் சொல்ற, முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே நானும் விட்ட தீ மூழ்க மூழ்கவே அப்படின்னு பட்டினத்தார் எதுவுமே இல்லாமல் தீய உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லுவா. இதே மாதிரி ஆதிசங்கர பகவத் பாதாலும் தன்னுடைய தாயாருக்கு தீயிடுற போது பகவானை வேண்டிதான் தீய உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லுவா. இந்த கம்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஞ்சன் அப்படின்னு. கஞ்சன் நெருப்பெண் என்ற நெடுமாலே அப்படின்னு சொல்ற இல்ல, கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண் என்ற கஞ்சன் அப்படின்னா கம்சன் ஒரு அர்த்தம், முடவன்னு ஒரு அர்த்தம், நொண்டின்னு ஒரு அர்த்தம், உலோபின்னு ஒரு அர்த்தம். கஞ்சன்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் அர்த்தங்கள். உலோபி, அவன் ரொம்ப கஞ்சம்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏதோ ஒண்ணு அவன்கிட்ட லெஸ்
அப்படிங்கிறது தானே. முடவன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு முடக்கமா இருக்கிறது. எது? அறிவு முடக்கமா இருக்கிறதுக்கு உலோபி, ஏதாவது உடல்ல ரீதியா முடக்கமா இருக்கிறதுக்கு முடவன். முடவன் அப்படிங்கிற வார்த்தை, முடவன், நொண்டி, உலோபி, இது எல்லாமே கஞ்சனுக்கு சொல்லக்கூடிய. என்ன அவங்ககிட்ட டிராபேக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிராபேக் வயிற்றுலே நெருப்புன்னு பட்டினதார் சொன்ன மாதிரி அவன் நெருப்பையே கட்டின்னு இருந்துட்டான். ஏன்னா அந்த அசரீரி சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால அவனுக்கு எப்ப பார்த்தாலும் நைட்டுலாம் தூக்கமே இல்லை சுவாமி. யார நினைச்சு? பகவானை நினைச்சு 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 தூங்குறதே இல்லையா. இதனால அவனுக்கு ஃபர்ஸ்ட் தூக்கம் போச்சு இல்லையா. தூங்காம இருந்தா எப்படி இருக்கும்? தூங்காம ஒருத்த இருந்தா 20 நாள் இருந்தானா எப்படி இருக்கும்? அவன் காலாகாலமா இருந்திருக்கான். கிட்டத்தட்ட 12 வருஷம் 13 வருஷமா இருந்திருக்கான், 15 வருஷமா இருந்திருக்கான் வச்சுக்கோங்களேன். 8 குழந்தை பிறந்திருக்கு, 7 குழந்தை 8 குழந்தை பிறந்திருக்குன்னு மினிமம் 8-9 வருஷம் ஆயிருக்கும். கடைசி குழந்தை பிறந்தது, அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் கொண்டான். சோ 20 வருஷம் கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறம் தான் 11 வருஷங்கள் கோகுலத்துல தான் இருந்தான் கிருஷ்ணன். இளமையிலே இங்க வந்துட்டான். 19-20 வருஷம் நிம்மதி இல்லாம இருந்திருக்கான். சோ ஒரு விதமான லெஸ். இவனுக்கு என்ன லெஸ்? தூக்கம் லெஸ். தூக்கம் இல்லைன்னா அவன் என்னன்னா எதை சொல்வானே தெரியாது, பிதற்றக்கூடியவன். அதனாலே முடமாக கூடியவன். மனம் முடமானது, அதனால அவன் முடவன், அவன் கஞ்சன். தப்பித்தவரை எதுவுமே செய்ய மாட்டான். யாரு? இல்லைன்னா தன்னுடைய அக்காவை எத்தையும் பேரையும் கொண்டு போய் சிறையில் அடைப்பானா? எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை தன்னோட கொன்னுடும், அதை நம்புறான். எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை தன்னை கொன்னுடுன்னு நம்புறான். ஆனா இவளை சிறையில் அடிச்சா மட்டும் அந்த கொலை போயிடுவான்னு இல்லையா. அது அவனுக்கு அந்த உலோப குணம் கொண்டது, லோபி அப்படின்னு. உலோபி அந்த குணம் அவனுக்கு இருக்கிறது. இதுதான் கஞ்சான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே. நெருப்பு அப்படின்னா நாம எதை தண்ணியில ஊற்றி அணைப்போம்? தண்ணியை ஊற்றி அணைக்கக்கூடியது என்னது? நெருப்பு தான் இல்லையா. நம்ம நெருப்பு அப்படிங்கிறது எப்பயும் எரிந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதை ஊற்றி அரைக்கக்கூடியது தண்ணீர். அந்த நீர் அப்படிங்கிறது நெருப்பை அணைக்கக்கூடியது. இங்க பக்தி அப்படிங்கிறது அந்த நெருப்பு உள்ளுக்குள்ள நம்ம கிட்ட நாம் செய்த கர்மாக்கள் அப்படிங்கிற நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு. அதை பகவானுடைய சிந்தனை பக்தியின் மூலியமாக நாம் வெளிப்படுத்தி அதன் மூலியமாக அது அணைக்கப்படுகிறது அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே அப்படின்னு சொல்றார். ஆதியான வானவர்க்கும் அண்டமாய புறத்து ஆதியான வானவர்க்கும் ஆதியான ஆதினி அப்படிங்கிறது அகைன் திருச்செந்தூரத்தம் தான். ஆதியான வானவான இறந்த காலம் நீவிருத்தி, ஆதியான வானவர்க்கும் ஆதியான அப்புறத்து அண்டமாய அப்புறத்து. தேவாதி தேவர்கள் எல்லாம் இருக்காளாம், அதற்கு மேல நீ வளர்ந்துட்டு இருக்க. இதற்குதான் உதாரணம் சொன்னோம். என்ன சொன்னோம் உதாரணம்னா, பகவானுடைய திருவடியானது, பகவான் திருவிக்கிரமாவதாரம் எடுக்கச்சே திருவடியானது மேல போயிட்டே இருக்கு. திருவடி மேல போறதே பிரம்மலோகம் போயிடுத்து. பிரம்மா திருவனுடைய கட்டவரலை பார்த்து கட்டவரலுக்கு தீர்த்தம் சேர்க்கிறார், அபிஷேகம் பண்றார், திருமஞ்சனம் பண்றார். அப்படின்னா பகவான் எவ்வளவு ரூபம் வளர்ந்திருப்பான் அந்த திருவடி அங்க போகிறதுக்கு. தேவர்களாலும் மற்றவர்களாலும் சில பேர் சொல்ற அடிமுடி தேடின கதைன்னு, அது கதை, அவ்வளவுதான். பகவானுடைய ரூபம் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது சுவாமி. அதனாலதான் நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹ அப்படின்னு நாராயணத்தான் ஜோதி ரூபமாக வடிவமைக்கிறது வேதம். வேதம் சொல்றது நாராயணன் தான் ஜோதியாக சொல்லுகிறது. சிவனும் ஜோதியா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா எல்லாமே கடவுள்கள் அத்தனை பேருமே ஜோதி ஸ்வரூபம் தான். ஜோதின்றதுதான் விளக்கு, நம்முடைய மாயையை விளக்குவது ஜோதி. அந்த ஜோதி ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர்கள் நம்முடைய கடவுளர்கள், அவ்வளவுதான் விஷயம். சோ நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே பறை தருதியாகில் உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்னு சாதிக்கிறார். நீ பறை தருதியாகில், நான் அபேட்சித்த பறையை அளிக்கிறபடியால் திருத்தக்க செல்வம் உன்னை அறுத்திட்டு வந்தோம். திருத்தக்கம் அபேட்சித்து வந்தோம், அதாவது உன்னை நாடி வந்தோம் அப்படின்னு அர்த்தம். உன்னை நாடி வந்தோம் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் உன்னை நாடி வந்திருக்கோம், நீ எல்லாவற்றையும் தருவாயானால் வேண்டுகோளை பெற்று இறந்து வந்திருக்கோம். உன்னை ரட்சிக்கிறோம், உங்ககிட்ட இருந்து நாங்க பெறுவதற்காக வந்திருக்கிறோம். நீ அறுத்தித்து வந்தோம். திருத்திக்க செல்வம் தேவம் யாவும் பாடி வருத்தவம் சேர்ந்து மகிழ்ந்தலும். திருத்தக்க செல்வம் கொடுக்கத்தக்க செல்வம்னு அர்த்தம். திருத்தக்க செல்வம்னா நான் முதலே பார்த்துட்டோம் இந்த மீனிங்க.
திருத்தக்க செல்வம்னா கொடுக்கத்தக்க செல்வம் அப்படின்னு அர்த்தம். கொடுக்கத்தக்க செல்வம்னா என்ன? ஒரு 4 பாசுரங்களுக்கு முன்னாடியே பார்த்தோம் ஒரு வார்த்தை, அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு அர்த்தம். நம்மளால ஏந்திருக்க முடியும் சுவாமி, நம்ம கிட்ட திடீர்னு பகவான் வந்து ஒரு பெரிய தங்க கட்டியை கொடுக்குறேன்றான். சரின்னு நம்ம கையெடுத்து ஏந்திக்கிறோம். ஒரு 450 கிலோ தங்க கட்டின்னு நம்மளால ஏந்திக்க முடியுமா? நினைச்சு பாருங்களேன். நாம கொடுக்கறது இப்ப நாமளே வச்சிருக்கோம், ஒரு வைரக்கல் வச்சிருக்கோம், வேற ஒருத்தன்ட்ட கொடுக்கணும். நம்மளால அந்த வைரக்கல்ல தூக்க முடியும். 80 கிலோ இருக்க நம்மளால தூக்க முடியும். ஒரு சிறு குழந்தை வருது, ஒரு 8 வயசு பையன் வரான், அவன்கிட்ட இந்த 80 டன் எடையுள்ள ஒரு 80 கிலோ எடையுள்ள ஒரு கல்லை நாம எடுத்து கொடுக்க முடியுமா? அதுக்கு எதுவும் சொல்றா, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, அதை அவனால் தாங்க முடியுமா என்று பிச்சை எடு, கொடுப்பதையே அறிந்து கொடுக்க வேண்டும்னு பகவான் அதெல்லாம் பார்த்து கொடுக்கிறானா. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, நான் உன்னை சரணாகதி பண்றேன், நான் இதற்கு தகுதியானவனாக என்னை ஆக்கிக் கொள்கிறேன், இரண்டும் இருந்தால் பகவானே நீ என்னை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு அர்த்தம். இரண்டையும் தந்து என்னை நீ ஏற்றுக்கொள்வாயாக. திருத்தக்க செல்வமும் யாம் சேவகமும் யாம் பாடி கீர்த்தனம் செய்து. என கலியுகத்துல பஜனை செய்வது தான் ஃபேமஸ். மற்ற எல்லாத்தையும் விட யாகங்கள் யஜ்யங்கள் செய்வது, பஜனை செய்வது ரொம்ப சுருப்பமா ரொம்ப ஈஸியா இருக்கிறது பகவானை அடைவதற்கான வழி அப்படிங்கிறத ஆண்டாள் அறிவிட்டு சொல்ற அந்த பாசுரத்தை ஒண்ணு. வருத்தமும் தீர்ந்து யாம் மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பதற்காக ஒரு வழியை நீ சொல்லுவாயாக அப்படின்னு அந்த பாசுரத்தை முடிக்கிறார். கவிதார்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த உறவே நம. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.